கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூரில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு மட்டும் 10,000 பேருக்கு வழங்கியுள்ளோம் என கூறினார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் எதையும் திமுக அரசு செய்யவில்லை என சாடிய அவர், இதையெல்லாம் நன்கு புரிந்து கொண்ட மக்கள் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் என கூறினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு வாலிபால் போட்டி நடைபெற்றது. குறிப்பாக சர்வதேச வாலிபால் வீரர்கள் பங்கேற்கும் நன்னிலம் எம்எல்ஏ கோப்பைக்கான மாபெரும் வாலிபால் போட்டியை நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜ் தொடங்கி வைத்தார். வலங்கை நண்பர்கள் வாலிபால் கழகம் இணைந்து நடத்தும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. நிகழ்வில் கழக நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோளத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தக்கோளம் பேரூராட்சி கழக செயலாளர் ஜே.பி. சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூரியன் சுப்பிரமணியன் மற்றும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான சு ரவி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அவைத் தலைவருமான சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக ஆட்சியின் அவலட்சணங்கள் குறித்தும் கழக ஆட்சி அமைய வேண்டிய முக்கியத்துவம் குறித்தும் பொதுமக்களுக்கு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ், கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, தேர்தல் தோல்வி பயத்தால் ஸ்டாலின் செல்ல காசுகளை கட்சியில் சேர்த்து வருவதாக விமர்சித்தார். இக்கூட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள வேம்புக்குடி கிராமத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ். ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் காசிநாதபுரம் கோதண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோஹாரி 500க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையப்போவது உறுதி என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.